is about reading newspapers. Okay, and very essential part. Tamil எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள் தானே? ஓகே. ஸோ எல்லாருக்கும் முக்கியமான ஒரு பார்ட்டு அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் பார்ட்டு தான். த மச் இக்னோர்டு பார்ட் ஆஃப் திஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல்சோ நியூஸ் பேப்பர் ரீடிங். ஓகே, ஏன் இந்த நியூஸ் பேப்பர் நம்ம படிக்க மாட்டோம்? இல்லை ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்களா? சும்மா கேட்குறேன். நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது கிட்ஸ் செக்ஷன்ஸ் மட்டும். சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் படிப்பீங்க, சில பேர் அதாவது பொலிட்டிக்கல் நியூஸ், சிலர் பொலிட்டிக்கல் நியூஸ். இப்போ சின்ன வயசில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ அதெல்லாம் இப்போ தேவையில்லை, அதை நீங்கள் ஒதுக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் I can introduce myself. My name is Kishore. வாங்க. Okay. I'm Kishore. For the 5 years, I'm teaching in this field. And consistently, I'm doing current affairs classes. Okay. So any doubt with respect to current affairs, reading newspapers, I can help you. ஓகே. ஸோ இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்போ முடிவு பண்ணீங்க? எப்போத்துலேருந்து முடிவு பண்ணீங்க யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்ட்டு? பாஸ்ட் 2 years. நீங்கம்மா? நீங்கள் 6th 12th standard. நீங்கப்பா 1 year. இப்போ உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்வைஸாக என்ன இருக்கும்னா, நியூஸ் பேப்பர் படி, ஹிந்து படி. பட் நம்ம அதை படித்தோமா அப்படின்னா படிச்சிருக்க மாட்டோம். சரி, ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு எடுத்திருப்போம். ஒரு வாட்டியாவது எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஆர்வமாக. சரி என்னதான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் உங்கள் மனசுக்கு வந்த ப்ராப்ளம்ஸ்னால் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? என்னன்னு ஏதாவது ஒரு ரீகலெக்ட் பண்ண முடியுமா? இல்லை இது வேணான்ட்டு நீங்கள் ஒதுக்கியிருப்பீங்கல்ல, எதனால அதை ஒதுக்கியிருப்பீங்க? காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட் ஏதாவது இருக்கா? நியூஸ் வாஸ் வெரி ஸ்கேட்டர்டு. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்குது. சரி, ரைட். அதாவது வந்து யூ கான் கெட் த ஹோல் பிக்சர் ஆஃப் இட். ஓகே, நெக்ஸ்ட். வேறு ஏதாவது இது இருக்காப்பா? நீங்கள் எதனால் சரி எடுத்தீங்க ஆனால் வச்சிட்டீங்க? ஏன்? டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு. டைமிங் இஷ்யூ. அடுத்து நீங்கம்மா, உங்களுக்கு ஏதாவதா இல்லை ஜென்ரலாக இவங்க சொன்னதுலேயே இதுலேயே வந்து அடங்கிடுது? ஓகே. ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா தேர் இஸ் அ டிட்டரண்ட் ஃபார் அஸ். இந்த டிட்டரண்ட் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நியூஸ் பேப்பர் ஏன் படிக்கிறோங்கிறது தெரியாது. ஏன் படிக்கணும்? என்னென்னவோ நியூஸ் வந்திருக்கு, நம்ம ஏன் இதை படிக்கணும், நமக்கு இது ரெலவெண்ட்டா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? செகண்ட் விஷயம், கன்சிஸ்டன்சி. இந்த படிப்புக்கே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதை விட நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதை விட கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நியூஸ் பேப்பரை நீங்கள் ஒரு 3 மாதம் படிக்கிறீங்க, இட் வில் மேக் நோ சென்ஸ் டு யூ. ஃபர்ஸ்ட் 3 மாதம் வரைக்கும் இட் வில் மேக் நோ சென்ஸ் டு யூ. நெக்ஸ்ட் ஒன்லி இட் வில் ஹாவ் சம் சென்ஸ், இட் வில் மேக் சம் சென்ஸ். ஓகேங்களா? அப்போ அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே தெரியலனாலுமே ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் த நியூஸஸ். ஓகே, சம்திங் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், சம் ஆஃப் தெம் யூ won't understand, but just read them. Okay, some you can leave. படிக்கணும், புரிஞ்சிக்கிறத புரிஞ்சிக்கோங்க, விடுறத விடுங்க, பட் யூ ஹாவ் டு கண்டினியூ த ப்ராசஸ், ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ். ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த ஒரு 3 மாதம் படிக்கிறீங்க, இல்லை ஒரு 4 மாதம் படிக்கிறீங்க, இதோட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்
of other subjects, important static subjects which will kicks off. ஓகேங்களா? அப்ப அதை பத்தி உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த சொல்ற விஷயங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் இந்த நியூஸ்ல வரும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ உடைய கண்டினியூவேஷன் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் ஆல்ரெடி புக்கா போட்டு வச்சுட்டாங்க. இப்ப அதோடைய கண்டினியூவேஷன், வேல்யூ அடிஷன், தீஸ் ஆர் ஆல் த கரண்ட் அஃபேர்ஸ். தட்ஸ் ஆல். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்டா சார்னா இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக்கை விட இம்பார்ட்டன்டானா நோ. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிக் இஸ் ஆல்வேஸ் த கீ ஃபார் யுவர் கிளியரிங் யூபிஎஸ்சி. அப்போ அந்த ஸ்டாட்டிக், அந்த ஃபவுண்டேஷன்ஸ்ல நீங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கணும். பில்லர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. 6 சப்ஜெக்ட்: ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட். இந்த 6 சப்ஜெக்ட்ல யூ ஹாவ் டு பி வெரி 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 ஸ்ட்ராங். அதுலேயும் 4 சப்ஜெக்ட் ரொம்பவே வந்து மேஜரா ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஓகேங்களா, அப்புறம் ஜியாகிரபி, அப்புறம் எக்கானமி. சயின்ஸ் அண்ட் டெக்கும் என்விரான்மெண்ட்டும் 70% கரண்ட் அஃபேர்ஸ், 30% ஸ்டாட்டிக். மற்றது எல்லாமே வந்து 70% ஸ்டாட்டிக், 30% கரண்ட் அஃபேர்ஸ். 90% ஸ்டாட்டிக், ஹிஸ்டரி, 10% தான் கரண்ட் அஃபேர்ஸ். சார் அதுல என்ன சார் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படின்னா, 150th ஆனிவர்சரி வரலாம். சில லீடர்ஸோடைய 150th ஆனிவர்சரி. இப்போ ரீசெண்டா மகா கும்பமேளா வந்துச்சு. ஸோ கும்பமேளாவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு அதுல இருந்து தெரியும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டரியில இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் நமக்கு. பட் ஹிஸ்டரியில வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நீங்க யூ ஹாவ் டு ரிலேட்டட் வித் ஸ்டாட்டிக் போர்ஷன். தட்ஸ் ஆல். மற்றதுலையும் அதே மாதிரி தான் வரும். என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எக்கானமியாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்றது உங்களுக்கு இப்போ சென்ஸ் ஆகலைன்னா சார் மறுபடியும் சொல்லுங்கன்னு ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்லை தெளிவாக புரியுதுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் டிஃபிகல்ட்டி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி இஷ்யூ. அதுக்கப்புறமா வந்து டெய்லி கிளாஸஸ் நடத்துறதே வந்து அதை ரிவைஸ் பண்றதுக்கே எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னு இப்பத்துல இருந்தே ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இனிஷியலா நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு மினிமம் 4 hours இட் வில் டேக். இனிஷியலி ஐ எம் ஸ்பீக்கிங். பட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, த டைம் வில் ரெடியூஸ். எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, நியூஸ் பேப்பர் இஸ் நத்திங் பட் இட் வில் ஆல்சோ ரிப்பீட் த நியூஸ் ஒன்லி. ஓகேங்களா? திருப்பி அந்த ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு 3 மாசம் உங்களுக்கு புதுசா இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னதையே அரைச்சதையே தான் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப படிச்சதை யூ கேன் எலிமினேட். ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிட்டோம், இது நம்ம ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ட்டு. சிலது இப்ப நீங்க முறையா பாக்குறீங்க, சில வேர்ட்ஸை முறையா பார்ப்பீங்க. அந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்க போயிட்டு இப்ப கூகுள்ல போயிட்டு பார்த்து இது என்னடா இது அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதனால சில டைம்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். அப்ப 4-4.5 மணி நேரம் எடுத்துக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் ஸ்டடிஸ் இனிஷியலி ஒரு 3-4 மாசத்துல எவ்வளவா குறையும்னா 1 மணி நேரமா குறைஞ்சிரும். வித்தின் 1 hour or 1.5 hours you can complete a day's newspaper. That's all. பட் அதுக்கு மேல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் a waste of time actually. நியூஸ் பேப்பர்னா 1 மணி நேரம் கொடுக்கணும், ஆனா 1 மணி நேரம் மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. அதே மாதிரி யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ். ஓகேங்களா? இனிஷியலா எடுக்காதீங்க. இனிஷியலா என்ன எடுக்கிறோம், எங்கிருந்து எடுக்கிறோம் எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? அப்ப எப்பத்துல இருந்து சார் நியூஸ் பேப்பர்ல இருந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக்ல நீங்க ஓரளவுக்கு ஹோல்டு வர்றீங்க, உங்களுக்கு ஒரு 70% or 50% to 60% ஆஃப் த போர்ஷனை முடிக்கிறாங்க, உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல நீங்க படிக்கிறதெல்லாம் சென்ஸ் ஆகுது, யூ கேன் இன்டகிரேட் இட் வித் யுவர் யூபிஎஸ்சி சிலபஸ் பேஸ்டா அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஏதோ ஏனோ தானோன்னு படிப்பீங்க, அதுக்கப்புறம் சிலபஸ் ஓரியன்டா படிக்க ஆரம்பிப்பீங்க. சொல்லியிருக்காங்களா சிலபஸ் படிக்கணும் அப்படின்ட்டு? சிலபஸை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு கொஞ்சமா அந்த சிலபஸ் வந்து ஹோல்டு வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி படிக்க ஆரம்பிப்பீங்க. யூ வில் லிங்க் த நியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிலபஸ் உடைய அந்த பர்டிகுலர் அந்த பாயிண்ட்ல நீங்க லிங்க் பண்ண முடியும் உங்களால.
அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் டேக் நோட்ஸ். சார் அது வரைக்கும் இப்ப படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமா, இதெல்லாம் நான் என்ன பண்றது அப்படின்னா, இதுவும் வேஸ்ட் ஆகாது, திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் தான் ஆகும். அப்படி இம்பார்ட்டன்டான நியூஸ்னா ரிப்பீட் ஆக போகுது, அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இது இல்லாம நம்மளுடைய மேகசின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப விட்ட மாசத்தை நீங்க உங்களால மேகசின்ஸ்ல நிரப்பிட முடியும். ஓகே, ஸோ அதனால அதை படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க நோட்ஸ் எடுங்க. ஓகே, சரி. இப்ப என்னென்னலாம் நியூஸ் பேப்பர்ல விடலாம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் நியூஸஸ், ஓகேங்களா, அதை விட்டுறலாம். ஒரு ஐடியாவுக்கு படிக்கணும்னா படிங்க, அதுல நான் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஓகேங்களா, எனக்கு ஆர்வம் சார் நான் படிக்கிறேன் அப்படின்னா படிங்க, நோ ப்ராப்ளம். பட் பொலிட்டிக்கல் நியூஸஸ் ஆர் நாட் ரெலவென்ட் டு யூபிஎஸ்சி. பட் அந்த பொலிட்டிக்கல் நியூஸ்லயே சில நியூஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கேன் பி அ பொலிட்டிக்கல் நியூஸ். மோஷன் டு ரிமூவ் அப்பாவு டிஃபீட்டட். அப்பாவு யாரு, யாருக்காவது ஐடியா இருக்கா? ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா, நம்மளோட சட்டமன்றத்துடைய ஸ்பீக்கர் அவர். அந்த ஸ்பீக்கரை ரிமூவ் பண்றதுக்கான மோஷன். அப்ப ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவுதான். இந்த டைம்ல உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா பாலிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அது பார்லிமெண்ட்லயும் எடுப்பாங்க, அப்புறமா வந்து இதுலயும் எடுப்பாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் எடுப்பாங்க. ஸ்பீக்கர்னு ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க, ஸ்பீக்கருடைய பவர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, அவர் எப்படி எலெக்ட் ஆகுறாருன்னு சொல்லுவாங்க, அவர் எப்படி ரிமூவ் பண்ணப்படுறாருன்னு சொல்லுவாங்க. அப்ப இட் வில் ஆல் மேக் சென்ஸ் டு யூ. இப்போ உங்களுக்கு இது புரியாது. ஓகேங்களா, அப்ப புரியலையேங்கிறதுக்காக விட்டுறக்கூடாது. யுவர் ரீடிங் வில் ரீஇன்ஃபோர்ஸ் த டீச்சிங். ஆமா, அப்பவே நம்ம படிச்சோமே அப்படின்னு பிராக்டிக்கலா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் கனெக்ட் இட். ஓகேங்களா, அப்ப ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, என்ன மாதிரியான டைப் ஆஃப் மெஜாரிட்டிஸ் இருக்கு, அந்த மெஜாரிட்டியில எந்த மெஜாரிட்டியை யூஸ் பண்ணி ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணலாம், இப்படிலாம் நிறைய ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இருக்கு. நான் அப்புறம் அதை எடுத்தேன்னா பாலிட்டி கிளாஸ் ஆகிடும். பட் ஜஸ்ட் ஒரு இதுவா சொல்றேன், அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்ட்டு 4 டைப் ஆஃப் மெஜாரிட்டி இருக்கு. இதுல எந்த டைப் ஆஃப் மெஜாரிட்டியை யூஸ் பண்ணி நீங்க ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணணும்னு இருக்கு. ஓகேங்களா, இவ்வளவு விஷயங்கள் நம்மளால வந்து இந்த ஒரு இதுல இருந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்க வாங்க. நியூசிலாந்து, இந்தியா நியூசிலாந்து டு இன்ஸ்டிடியூஷனலைஸ் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தியா நியூசிலாந்து. இப்போ இந்த விஷயத்துல நீங்க என்ன இனிஷியலா பார்க்கணும்னா, மேப் அதே மாதிரி 2 விஷயம் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது வச்சிருக்கணும். யூபிஎஸ்சியோடைய சிலபஸ் இந்த சைட்லயும், உங்களோட ரைட்ல மேப், லெஃப்ட்ல சிலபஸ். ஓகேங்களா, இது தேவையா தேவையில்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, சிலபஸ்ல ஏதாவது ஓவரால் சிலபஸ்ல ஏதாவது இருக்கான்னு என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுதான்னு பார்ப்பேன். ஓவராலா ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியா நியூசிலாந்து ஓவராலா GS2ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேங்களா, அப்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல நமக்கு நியூசிலாண்டுங்கிறது ஒரு கண்ட்ரி, நம்மளும் அவங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ அப்போ இது கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ரெலவெண்டா இருந்தாலுமே ஜென்ரலா ஓவராலா படிங்க, அவ்வளவுதான். ஒரு 3-4 மாசம் ஓவரால் ரீடிங் இஸ் வெரி எனஃப் ஃபார் யூ. உள்ள இன்டெப்தா போய் அதுல போயிட்டு அது ஃபுல்லா புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. எப்ப நீங்க ஓவர் டூ பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும்னா வெறுப்பு ஆரம்பிச்சிடும், வெறுப்பு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். மேலோட்டமா இப்போதைக்கு வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை நல்லா பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ அப்ப இந்தியா நியூசிலாந்து இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர்ல வரும். ஐஆர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வாட் டு சே பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்னு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போகணும்னா உங்களால பின் பாயிண்ட் பண்ண முடியும். அதுலயே பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேங்களா, அப்ப அதுல உங்களால இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்ப இந்தியா நியூசிலாந்து இப்போ அது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்துவாங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் சென்ஸ் ஆகும். அது ஆக்சுவலா ஒவ்வொரு கண்ட்ரிஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்தியாவுக்கும் அந்த கண்ட்ரிக்குமான ஹிஸ்டாரிக்கல் தொடர்பு என்ன, கோஆபரேஷன் என்ன, கான்ஃபரன்டேஷன் என்ன, வே ஃபார்வர்டு என்ன, இப்படி நடத்துவோம். அப்ப அதோட சேர்ந்து இப்ப ரீசெண்டா என்ன அந்த கண்ட்ரில பண்ணிருக்காங்கன்றத இணைச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படும், இவ்வளவுதான். செகண்ட் விஷயம்,
நியூசிலாந்து எங்க இருக்குன்னு நீங்க உங்களோட மேப்ல பார்க்கணும். அப்ப நியூசிலாந்து எங்க இருக்கு? ஆஸ்திரேலியாவுக்கு கீழே இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு இந்த சைட்ல இருக்கு. அப்புறம் நியூசிலாந்துல அது ஒரு ஐலாண்டா? சரி, அப்ப ஐலாண்ட்னா என்ன இருக்கு? என்ன மவுண்டன் இருக்கு? நியூசிலாந்து நார்த்துக்கும் சவுத்துக்கும் இருக்கிற நியூசிலாந்துக்கு நடுவுல ஒரு பாஸ் போயிட்டு இருக்கு. அந்த பாஸ் என்ன பேர்ல இருக்கு? என்ன என்ன பாஸ்? ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் என்ன ஸ்ட்ரெயிட்? ஓகேங்களா? இப்படி நீங்க அந்த சம்பந்தப்பட்ட நியூசிலாந்துல உள்ள ஏதாவது ஒரு ரிவர் போதா, இப்படி ஜென்ரலா பார்த்து வைக்கலாம். இவ்வளவுதான். அப்ப மேப் ரீடிங் நீங்க என்னென்ன கண்ட்ரிஸ் வருதோ அப்ப நியூசிலாந்துடைய அதே மாதிரி கேபிட்டல் என்ன, சும்மா ஓவராலா ஃபர்ஸ்ட் நீங்க யூ ஹேவ் டு பில்ட் அப் யுவர் ஓவரால் நாலேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூஸ் பேப்பர். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நீங்க பார்த்து 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 படிக்கிறதுனால தான் உங்களுக்கு 5ல இருந்து 6 மணி நேரம் ஆகும். 4:30ல இருந்து 5, இன்னும் சில நேரங்கள்ல 6, சில நேரங்கள்ல 4, இப்படி அந்த இது வந்து வேவ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? பட் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கன்சிஸ்டன்ட் இன் திஸ் 3 months. இந்த 3 monthsல நீங்க கன்சிஸ்டன்சி காட்டினாதான் நீங்க அந்த 1 மணி நேரமா குறைக்கவே முடியும். இப்ப விட்டுட்டீங்க அப்படின்னா எப்ப எடுத்தாலுமே திருப்பி நீங்க மறுபடியும் அந்த 4 மணி நேரத்துல இருந்து தான் ஆரம்பிப்பீங்க. என்ன மேபி ஒரு பிகாஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் போர்ஷன் யூ கேன் ரீட் இன் 3.5 hours. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மினிமம் 3.5 hours ஆயிடும். பட் அதுல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களால, ஆனா அந்த கன்சிஸ்டன்சி வேணும். ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஜிம்முக்கு யாராவது போயிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நல்லா வலிக்கும் உடம்புலாம், மசில்ஸ் அது எல்லாமே வலிக்கும் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா பழகிடும். ஓகேங்களா? பட் நீங்க அதை விட்டுடுறீங்க. திருப்பி 3 மாசம் கழிச்சு போறீங்க, திருப்பி மறுபடியும் ஃபர்ஸ்ட் பெயின்ல இருந்து தான் ஆரம்பிக்கும், மறுபடியும் வலிக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பர். கன்சிஸ்டன்சிங்கிறது இதுல ரொம்ப 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 அவசியம். அதுவும் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியலான டைம். மார்ச்ல ஆரம்பிக்கிறீங்க, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் யூ வில் பி ரெடி நியூஸ் பேப்பர்ல. தென் எல்லாருமே வர மாதிரி, எல்லா சீனியர் ஆஸ்பிரன்ஸ் படிக்கிற மாதிரி உங்களால வந்து ஜூலைல இருந்து யூ கேன் ரீட் த நியூஸ் பேப்பர் 1 to 1.5 hours உங்களால முடிச்சிட முடியும். இன்னொரு விஷயம், எல்லா சீனியர் ஆஸ்பிரண்ட்டும் நான் சொல்லிட்டேன், அவங்களும் படிக்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா சீனியர் ஆஸ்பிரண்ட்லாம் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்க. யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் படிப்பாங்க. அதே மாதிரி வேற ஒரு விஷயமும் சொல்றேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறது சில நேரங்கள்ல யூ வில் மிஸ் த நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? எல்லா நாளும் நான் படிக்கணும்னு நினைப்போம், ஆனா சில நேரங்கள்ல படிக்க மாட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரியான சூழ்நிலையில மட்டும் யூ கேன் கோ ஃபார் தட் டேஸ். அந்த சினாப்சிஸ் மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப்ல போட்டிருப்பாங்க, அந்த நாளை மட்டும் பாருங்க. இல்லைன்னா விட்டுருங்க. அந்த நாள் பேக்லாக் ஆயிடுச்சு, நான் அதையும் சேர்த்து படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலே அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஒரு நாள் நியூஸ் பேப்பர் போனா பரவாயில்ல, ஒரு நாள் 2 நாள் போனா பரவாயில்ல, பட் யூ ஹாவ் டு டூ இட் டெய்லி கன்சிஸ்டன்ட்லிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பேஸ் ஆஃப் ரீடிங் த நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தேவையில்லைங்க. திஸ் ஒன், அதுக்கப்புறம் உதயநிதி ஹோல்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் மீட்டிங், இக்னு எக்ஸ்டென்ஸ். இந்த நியூஸ் பேப்பர்ல சில இது இருக்கு. ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் பேஜ் எப்பயுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் தான் நமக்கு வரும், இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாஸ் கூட்ஸ் ட்ரேட் டெபிசிட் அட் 42 months low following the dip in gold and crude oil. ட்ரேட் டெபிசிட் அப்படின்னா என்ன? உங்களால அதை புரிஞ்சிக்க முடியுதா இந்த வார்த்தையை? ட்ரேட் டெபிசிட் மீன்ஸ் வாட்? Trade deficit is less in exports, or the trading that is coming within the country is for. Okay, trade deficit அதாவது வந்து எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ங்கிறது, இம்போர்ட் இஸ் ஹையர் than the export. டிப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது தெரிஞ்சா போதும். ஏன் குறைஞ்சிருக்கு? கோல்டு, crude oil இம்போர்ட்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன இம்போர்ட் பண்றோம் அதிகமா? கோல்டையும் crude oil-ஐயும் இம்போர்ட் பண்றோம். இப்போ இது எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும்னா, crude oil, crude imports
இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. எக்கனாமில அதே மாதிரி கூடாயிலோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. எக்கனாமில அதே மாதிரி என்விரான்மெண்ட்ல ரெனியூபிள் எனர்ஜியை பத்தி சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க ரெனியூபிள் எனர்ஜி நம்ம ஏன் போனோம்? பிகாஸ் crude oil இம்போர்ட்டை கம்மி பண்றோம். அதே மாதிரி பயோஃபியூவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லி தருவாங்க. பயோஃபியூவல் நம்ம ஏன் பண்றோம்? பயோஃபியூவல் மீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன்லாம் பயோஃபியூவல் இருக்குங்க. இப்போதைக்கு நான் சொல்றது ஏதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டிமிடேட் யூ வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆல். ஓகே, அது பெரிய ஆளா என்ன நினைச்சிக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடாது அது. பிகாஸ் இப்போதைக்கு இது இருந்தா போதுங்கிறது தான் என்னோட உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எளிமை பண்ணி விடணும். அதே மாதிரி உங்களை படிக்க வைக்கணும் தான் என்னோட எய்ம். ஓகே, ஸோ ஃபுல்லா ஃபேக்டா சொல்றது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த செஷன் அப்படி போக தேவையில்லை. ஓகே, பட் இப்போ crude oil அப்படின்னும் போது அதை எப்படியெல்லாம் இந்தியா அதை மாத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்க எத்தனால் பிளெண்டிங் ஆஃப் பெட்ரோலுங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனால் பிளெண்டிங் ஆஃப் பெட்ரோல் கேள்விப்பட்டதில்லை. சரி, ஓகே. இப்போ நமக்கு வி ஆர் ஹேவிங் சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட், கரெக்டுங்களா? சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட் வந்துருச்சு நமக்கு. பட் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் இஸ் ஆல்சோ தேர், கரெக்டா? அப்போ வேஸ்டேஜா இருக்கக்கூடிய புரோக்கன் ரைஸா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா சுகர் கேனுடைய அந்த அந்த இது பை ப்ராடக்டான மொலாசஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மொலாசஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளால ஃபெர்மெண்ட் பண்ண முடியும். ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இட் இஸ் நத்திங் பட் எத்தனால். ஃபெர்மெண்ட் ஆச்சுன்னா தானே எத்தனால் ஆகும். இந்த எத்தனால we can add it with the imported crude oil. இப்படி இம்போர்ட் பண்றதுல ஆட் பண்ணா என்ன ஆகும்? நம்மளுடைய அந்த எவ்வளவு வால்யூம் அதிகம் இது பண்ணணுமோ அது கம்மியாகும். அதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அது எந்த வருஷத்துக்குள்ள 2025க்குள்ள 20% ஆஃப் பயோஃபியூவல் இது பயோ எத்தனால் நீங்க பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், இதனால இது குறைஞ்சிருக்கலாம். இதுதான் இந்த ஓவரால் கனெக்டிவிட்டி. இது உங்களுக்கு ஸ்டாட்டிக் போர்ஷன் பண்ணும்போது தான் வரும். இப்போதைக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும். இது படிச்சா புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். இது பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி அவங்க சொல்ல 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 உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது அதுக்கப்புறமா ட்ரேட் டிஸ்கஷன்ஸ் வித் யூஎஸ் பாசிட்டிவ் சேஸ் அஃபிஷியல். ஸோ ட்ரேட் டிஸ்கஷன் சம்திங் ரிலேட்டட் டு த ட்ரேட் with the US. That's all. Okay, then so first page is very very important. Next Chennai nu vandirukku pathingala, idu local newses தான் இருக்கும். If you are planning to also prepare simultaneously for TNPSC, இப்போதைக்கு வேணாம். But if you are planning, you can read local newses, that too with respect to TNPSC's portion. இப்போ கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்றாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீமை லான்ச் பண்றாங்க, அதை மட்டும் படிங்க போதும், ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த பொலிட்டிக்கல் நியூஸஸ் அண்ட் ஆல் நாட் நீடட். ஸோ அப்போ யூ கேன் ஸ்கிப் திஸ் போர்ஷன். ஏன்னா இதில் மர்டர்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள், லோக்கலாக நடக்கக்கூடிய சில கிரைம்ஸு, இதெல்லாம் தான் இந்த இதில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் ஆட்ஸ் போட்டு நம்ம உயிரை வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ மெட்ரோ, இதெல்லாம் லோக்கல் நியூஸஸ் தான். அண்ட் தென் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஏரியா. இதுல என்ஜிடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? இந்த மாதிரியான என்ஜிடி, சிஜிஜி, இப்படிலாம் ஜிசிசின்னு இருக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முதல்ல இந்த இதுல உங்களுக்கு இருக்க வேண்டியது ஆர்வம் மட்டும்தான். என்ன 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 வாட்டுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம், அதுக்கப்புறம் ஹவு, அப்புறமா யூ ஹாவ் டு கனெக்ட் வேர். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் யூ ஹாவ் டு பில்ட் அப் யுவர் ரிசோர்சஸ்.
ஓகே, முதல்லயே எல்லாத்துக்குமான விடையை கண்டுபிடிச்சிடாதீங்க, அது சலிச்சிரும், போர் அடிச்சிரும். ஓகே, அப்ப என்ஜிடி அப்படிங்கிறது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். ஓகேங்களா? அப்படின்னா அப்ப என்ன, அது பத்தி ஒரு பாயிண்ட் சும்மா போயிட்டு நெட்ல நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்னு போடுங்க. அப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது 2010 ஒரு அதாவது வந்து ஒரு லா மூலமா எனாக்ட் பண்ணப்பட்ட ஒரு பாடி அப்படின்னு தெரியும். லா மூலமா எனாக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பாடிக்கு பேர் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ கான்ஸ்டிடியூஷன்லேயே சில பாடிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. திஸ் இஸ் கிரியேட்டட் அண்டர் கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப். ஆர்டிகல் 324 கிரியேட் பண்ணப்பட்டது. தட் இந்த மாதிரியான பாடிஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பாடிஸ் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் கையெழுத்தால கிரியேட் பண்ணப்பட்ட பாடி, நெய்தர் அ கான்ஸ்டிடியூஷன் நார் அ ஸ்டாட்யூட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், நித்தி ஆயோக்னு ஒரு பாடி இருக்கு. நீங்க அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, நித்தி ஆயோக் அப்படின்ட்டு. அப்ப நித்தி ஆயோக் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிளானிங். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இட் ரீப்ளேஸ் த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் இருக்கு. சரி, இது எங்க சார் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் போத் யூ கேன் கனெக்ட் இட் வித் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் போர்ஷன் ஆஃப் பாலிட்டி. ஓகேங்களா? அப்போ அதோட கம்போசிஷன், எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து யாரை வந்து நீங்க நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சேர்மேனா அப்பாயிண்ட் பண்ணுவீங்க, இப்படி எல்லாம் சும்மா பாருங்க. இன்னொரு ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன். நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஒரு வாட்டி படிக்கிறது இஸ் நாட் எனஃப். ஓகேங்களா? ஒரு வாட்டி படிச்சீங்க அப்படின்னா மறந்துடும். ஸோ டோன்ட் கெட் பேனிக். சார் ஒரு வாட்டி படித்தேன், மறந்துடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, மறுபடியும் எடுத்து பார்த்தா புதுசா இருக்கு. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகேங்களா? நீங்க இப்போ ஒரு ஸ்டாட்டிக் புக் எடுக்கிறீங்க, என்சிஆர்டி படிக்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்சிஆர்டி படிக்கிறீங்க, ஒரு வாட்டி படிக்கிறீங்க, ஒரு வாட்டி படிச்ச உடனே நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, காலேஜ்ல படிச்ச மாதிரி, ஸ்கூல்ல படிச்ச மாதிரி நம்ம வந்து we will equate the study with respect to academic study. academic preparationங்கிறது வேற, காம்படிட்டிவ் ப்ரிப்பரேஷன்ங்கிறது வேற. ஓகேங்களா? ஏன் வேறன்னு யாருக்காவது ஒரு ஐடியா சொல்ல முடியுமா? ஏன் வேறன்னு நான் சொல்றேன். மெரிட் பேஸ்னு இல்லை, தேர் இஸ் அப்பர் லிமிட். 1000 தான் வேகன்சி. நீங்க எவ்வளோ வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணுங்க, எவ்வளோ பேர் வேணாலும் உள்ள வாங்க, பட் நாங்க 1000 தான் எடுப்போம். நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்கள 1000. அப்ப அகாடமி அப்படிங்கிறது நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் பாஸ் ஆகுது ஆயிடலாம். there is a guarantee, the goal post is guaranteed with your efforts. Here there is no guarantee. இதுதான் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து போறதுக்கு. அப்ப அங்க ஒரு வாட்டி படிக்கிறோம், ஏதோ ஒன்று எழுதுறோம், டிக் போட்டு 2 மார்க் போடுறாங்க, 3 மார்க்குக்கு பாஸ் ஆயிடுவீங்க. இங்க அவன் மற்றவனை விட நான் ஒரு 1/2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இதுதான் அதுக்கான வித்தியாசம். அப்போ யூ ஹாவ் டு ஒர்க் மோர். ஓகேங்களா? அப்போ ஒரு வாட்டி படிக்கிறோம் பத்தாது, அதே மாதிரி ஒரு வாட்டி படிக்கிறோம் மறந்துடும், 2வது வாட்டி படிக்கிறோம் மறந்துடும், 3வது வாட்டி லைட்டா ஞாபகம் இருக்கும், 4வது வாட்டி இட் வில் ஓகே ரீடைன். தட்ஸ் ஆல். அகெயின் 5th 6th ரீடிங் இதெல்லாம் வந்து ஆக்டிவ் ரீகால் மூலமா நம்மள ரீடைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப மினிமம் யூ ஹாவ் டு ரீட் ஒன் மெட்டீரியல். இப்போ ஒரு மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரீட் இட் ஃபார் 4 times. நியூஸ் பேப்பர் இல்லை, ஸ்டாட்டிக் போர்ஷனை மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் அதனால தான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ப்ரிப்பேர் பண்றீங்க. நியூஸ் பேப்பர் ஒன்ஸ் யூ ஹவ் ரீடிங் யூ ஹவ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யூ ஹவ் நோட்டட், யூ ஹவ் டு த்ரோ அவே த நியூஸ் பேப்பர். தட்ஸ் ஆல். அது திருப்பிலாம் போய் பார்க்கக்கூடாது. ஓகே, அதுக்கு தான் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம நோட்ஸை நீங்க 4 வாட்டி படிக்கலாம். ஓகே, ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி என்ஜிடி, இந்த மாதிரியான இந்த கான்ஸ்டிடியூஷனல் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இதெல்லாம் சில நேரம் நம்ம கண்ணுக்கு படாதுங்க. போக 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 எக்ஸ்போஸ் ஆக 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 அதுக்கப்புறம் திருப்பி வந்துனே தான் இருக்கும். அப்ப பாருங்க, எடுத்து பாருங்க, உங்களால எது எதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் படிங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட்
இங்கேயே ஒரு அவங்களே ஏதோ ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இருந்துட்டு போகுது. உங்களுக்குன்னே வந்திருக்கு. ரைட். ஸோ நான் சொன்ன வார்த்தையில இது ஒரு இம்பார்ட்டன்டான வார்த்தை. செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். தட்ஸ் ஆல். செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது என்ன? ஸோ அதுக்கு இவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப்ல நீங்க பார்த்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து they will assume that you know nothing, then only they will write. ஜென்ரலா ஓகேங்களா, எல்லாத்துலயும் அப்படி கிடையாது. இப்போ தமிழ்நாடு has been taking steps to narrow the gender gap with its sex ratio at birth. The number of sex ratio at birth na என்னன்னா the number of females per 1000 males. அப்ப 1000 பேர் இருக்காங்க, 1000 மேல் பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா how many female boys are there? இதுதான் செக்ஸ் ரேஷியோ. இந்த செக்ஸ் ரேஷியோவை நம்ம அந்த கேப்பை வந்து நேரோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது உள்ள என்னென்ன மாதிரியான கேப்ஸை நம்ம நேரோ பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு அப்போ செக்ஸ் ரேஷியோனா என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ முன்னாடி 931 இருந்துச்சு, இப்போ 941 ஆயிருக்கு. ஓகே, செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னா குழந்தைங்கள சொல்றாங்க. செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஓவராலா சொல்றாங்க. அந்த வார்த்தையை பார்த்துக்கலாம். ஓகே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் படிச்சு என்ன அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன, அதுதான் வாட். அந்த வாட் கோஷன்ட் யூ ஹாவ் டு நோ நவ். தட்ஸ் ஆல். போதும். ஓகே, ஸோ தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ், அதுவும் சட்டமன்ற ரிலேட்டட் நியூஸ், இதெல்லாம் பெருசாக தேவையில்லை. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் பொலிட்டிக்கல் நியூஸ். திஸ் அண்ட் ஆல் யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் இட் டவுன். நெக்ஸ்ட் ஜென்ரலி சவுத். இப்போ வந்து ரீஜனல் பேஸ்டு சென்னைன்னு பார்த்துட்டோம். அப்புறம் தமிழ்நாடு பேஸ்ட் நியூஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் யூ வில் சி அபவுட் சவுத் பேஸ்டு நியூஸ். இதே நீங்க நார்த் டெல்லியில எடுத்த நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட் டெல்லின்னு இருக்கும், அதுக்கப்புறமா வந்து அந்த ரீஜன் இருக்கும், அதுக்கப்புறம் நார்த் நியூஸஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன், எடிட்டோரியல்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ற அந்த காலம் வரும். எடிட்டோரியல்ஸ், ஒப்பீனியன். ஓகேங்களா, இப்போ நான் அதுக்கு அடுத்து வரேன். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா டொமஸ்டிக் நியூஸ், அதாவது நேஷனல் நியூஸ், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நேஷ்னலி இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்னவோ அதை சொல்லி கவர் பண்ணியிருப்பாங்க. தென் இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் வில் பி கவர். நேஷ்னலில் அதுக்கு கீழே என்ன இருக்கும்னா எக்கனாமி ரிலேட்டட் நியூஸ் இருக்கும், தென் இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் இருக்கும், தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும். இதுதான் ஒரு பேப்பரோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்னென்னலாம், அந்த ஐ கேச்சிங் நியூஸஸ் என்னென்ன இருக்கோ அது. அதுக்கப்புறம் லோக்கல் தமிழ்நாடு நியூஸ், சவுத் நியூஸ், அப்புறம் எடிட்டோரியல்ஸ், ஒப்பீனியன், தென் டொமஸ்டிக் ஆர் நேஷனல் நியூஸ், எக்கனாமி நியூஸ், இன்டர்நேஷ்னல் நியூஸ், ஸ்போர்ட்ஸ். தென் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நியூஸ்பேப்பர் there is a series called as explained. ஒரு டேர்ம் எடுத்து இல்லை ஒரு ஈவெண்ட் எடுத்து they will explain what is meant by this. இது உங்களோட நியூஸ் பேப்பர்ல இருக்காது, பிசிக்கல் நியூஸ் பேப்பர்ல இருக்காது, பட் இந்த மாதிரி இ பேப்பர்ல they will attach it. ஓகே, ஸோ பெட்டர் ரீட் போத். உங்களுக்கு இப்போ சில பேருக்கு வந்து பிசிக்கலா படிச்சாதான் சார் எனக்கு படிச்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க பிசிக்கல் பேப்பர் படிங்க, அந்த போர்ஷன் மட்டும் யூ ஹாவ் டு கோ அண்ட் ரீட் இன் த இ பேப்பர். ஓகே, அப்போ அதுல என்னன்றதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். எடிட்டோரியல் படிக்கலனாலும் பரவாயில்ல, இனிஷியலா அந்த வாட் அப்படிங்கிற அந்த விஷயத்த படிங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்டா வரேன். இது லாஸ்ட் பேஜ் போங்க, உங்களுக்கு இது இருக்காது பாருங்க. நியூஸ் பேப்பர்ல ஸ்போர்ட்ஸோட நிறுத்தியிருப்பான், ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இது இருக்காது. கலீப் lived the life of poet, both dream and nightmare. They are speaking about, I think, Khalib Hawali. Okay,
ஓகே, யாருன்னு தெரியல இவரு. பட் இவரை பற்றிலாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அடுத்து கீழே வாங்க, அடுத்து வாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா, why are the electoral reforms necessary? This is very important topic. Electoral reforms is polity. Polityல electionsனு ஒரு டாபிக் இருக்கு. அந்த எலெக்ஷன்ஸ்ல electoral reform is a very very important topic. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? யூபிஎஸ்சி பார்த்தது, யூபிஎஸ்சி சிலபஸ் பார்த்தது. சார் சிலபஸ்ல எல்லாமே இருக்காது, இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஆஃப்டர் ஒரு 4 to 5 months ஆஃப் டீச்சிங், ஸ்டாட்டிக் போர்ஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கோ த்ரூ த பாஸ்ட் 10 years ஆஃப் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். அந்த சப்ஜெக்ட்ஸில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சிலபஸோடைய அந்த வார்த்தைகளை எடுத்து தான் கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ நமக்கு அதுக்கான ஒப்பீனியனை எழுதுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தேவை. இவ்வளோதான் விஷயம். எதுக்காக நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க? இவ்வளோதான். அந்த ஓவராலாக ஜென்ரலாக உங்களுக்கு கிளாஸஸில் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் ரீடிங், தென் யூ ஆர் வேல்யூ ஆடிங் வித் ரெஸ்பெக்ட் டு நியூஸ் பேப்பர். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது சில யூனிக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில கமிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி, ஆர்கனைசேஷன் இல்லைன்னு சொன்னீங்கல்ல நியூஸ் பேப்பரில், யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் பேஸ்ட் ஆன் யுவர் நீட். ஏன்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஆஸ்பிரன்ஸ், இட் இஸ் ஃபார் காமன் பப்ளிக். காமன் பப்ளிக்கு அவன் என்ன கொடுக்குறானோ அதை கொடுக்குறான். அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. இவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த விஷயம் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எலெக்ஷன் இது ஓட்டு போட்டீங்களா? எவ்வளவு வாட்டி ஓட்டு போட்டிருக்கீங்க? யாருக்கு போட்டீங்கன்னு கேட்க மாட்டேன். எவ்வளவு வாட்டி ஓட்டு போட்டிருக்கீங்க? ஓட்டே போட்டது இல்லையா? நீங்களும் ஓட்டு போட்டது இல்லையா? நீங்களுமா? ஏன்பா? அதான் இது ஆயிடுச்சு, வயசு ஆயிடுச்சுல. ஏன் போலையா? இல்ல இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லையா? வெளியே இருந்தீங்களா? ஆமா, சரி. வர எலெக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்க? எல்லாருக்கும் அதே தானா? அதுக்குள்ள வந்துடுச்சு அது ஓட்டு போடுறதுக்குள்ள. ஓ ஓகே. உள்ள போனீங்க அப்படின்னா there will be a machine, you can press the button. Okay, that is called as EVM, electronic voting machine. That machine is called as electronic voting machine. இப்போ நம்ம ஒரு பட்டன் அமுக்குறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. இந்த பேப்பர்ல உங்களுடைய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, கேண்டிடேட் பேர் இருக்கும். கேண்டிடேட் பேருக்கு பக்கத்துல அவங்களோட சிம்பிள் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா மை எடுத்து அந்த சிம்பிள் மேல அடிக்கணும். அடிச்சு யூ ஹாவ் டு ஃபோல்ட் த பேப்பர் லைக் திஸ். யூ ஷுடன்ட் ஃபோல்ட் த பேப்பர் லைக் திஸ். ஏன்னா அந்த மை வேற ஒரு சிம்பிள்லையும் போய் பட்டுரும், செல்லா ஓட்டா மாறிடும். அதுதான் செல்லா ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூ ஹாவ் டு ஃபோல்ட் த பேப்பர் லைக் திஸ் அண்ட் யூ ஹாவ் டு புட் இட் இன் த பேலட். அதுக்கப்புறம் அதை எடுத்து பிரித்து எண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கு. அதே மாதிரி செல்லா ஓட்டுகள் நிறைய வந்துடுது. அதுக்கப்புறம் கள்ள ஓட்டுகள் நிறைய வருது. கள்ள ஓட்டு அப்படிங்கிறது ஒருத்தர் 2-3 வாட்டி போடுறது, அதுதான் கள்ள ஓட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, பூத் கேப்சரிங் நடக்குது. இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have implemented some reforms initially like voter ID. இப்போ கள்ள ஓட்டை நம்மளால தடுக்க முடியும். அப்புறம் மை வச்சாங்க, அப்புறம் அதுக்கான பூத் லிஸ்ட்டை போட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா 3 பேர் டிக் பண்ணுவாங்க. அந்த ஒரு புக்கு வச்சிருப்பாங்க, அந்த தொகுதிக்கான மக்களுக்கு என்னென்ன புக் அந்த இது இருக்கும். ஒருத்தர் நாங்க உள்ள வந்தோம் அப்படின்னா என் பேரை சொல்லுவாங்க, நம்பர் சொல்லுவாங்க, 3 பேர் டிக் அடிப்பாங்க. ஆக்சுவலா இவ்வளவு ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் நான் ஓட்டு போட போறேன். ஓட்டு போடுறேன், இவிஎம் பண்ணிட்டாங்க. இவிஎம் எடுத்துட்டு வராங்க, 2006ல எடுத்துட்டு வராங்க, 2004 அந்த எலெக்ஷன்ஸ்ல எடுத்துட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல பண்ணாங்க. ஃபுல்லா எடுத்துட்டு வந்து 2004ல எடுத்துட்டு வராங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இது பட்டன் அமுக்குறேன், அவ்வளவுதான்.
ஒரு கேண்டிடேட் பேர் இருக்கு, சிம்பிள் இருக்கு, நம்பர் அமுக்குறேன், பட்டன் அமுக்குறேன். என்ன ப்ராப்ளம்னா மக்களுக்கு நான் அமுக்குனது கரெக்டான கேண்டிடேட்டுக்கு தான் போய் சேர்ந்துதா அப்படின்னு என்னால வெரிஃபை பண்ண முடியல. அப்ப there was some allegations that எந்த பட்டன் அமுக்குனாலும் அந்த கட்சிக்கு தான் போகுது, இந்த கட்சிக்கு தான் போகுது. there was some allegations. அப்ப அதை கவுண்டர் பண்றதுக்கு என்ன பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன்? விவிபேட் அப்படிங்கிற அந்த சிஸ்டமை கொண்டு வராங்க. ஓட்டர் வெரிஃபையபிள் அந்த மிஷினை எடுத்துட்டு வராங்க. ஓட்டர் வெரிஃபையபிள் அப்படிங்கிற அந்த சிஸ்டமே எடுத்துட்டு வராங்க. ஓட்டர் வெரிஃபையபிள் அப்படிங்கிறது இப்போ நீங்க அமுக்குறீங்க, உங்களுடைய நீங்க யாருக்கு போட்டீங்க அப்படிங்கிற அந்த கேண்டிடேட்டோட பேரு, அதுக்கப்புறம் அவங்களோட சிம்பிள், இது ரெண்டுமே ஒரு 7 seconds இட் வில் கம் அண்ட் டிஸ்பிளே இட் டு யூ. இது பண்ண உடனே இங்க தெரியும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச் ஆகி அது ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ் அதுக்குள்ளேயே விழுந்துரும், நம்மளால எடுக்கலாம் முடியாது. லைக் தட் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் இட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இதை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேனிப்புலேஷன், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நம்மளால மேனிப்புலேட் பண்ண முடியும்னு சில பேர் வந்து அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் ரீசெக்கிங் வித் த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ட்ரையல், பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க, விவிபேட், ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அது கூட ரீசெக்கிங் பண்றாங்க, எவ்வளோ ஓட்டு கவுண்ட் ஆயிருக்கு, அதுல எவ்வளோ கவுண்ட் வந்திருக்கு. ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா போதும், எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட்டுன்னு தெரிஞ்சிடும். அப்ப அதே ஓட்டு அந்த பேப்பர்ல இருக்கணும்ல, இந்த டிட்டாச் ஆகி விழுந்த பேப்பர்ல இருக்கணும்ல, அந்த பேப்பரை எண்றாங்க. அப்ப டிஎம்கேக்கு 100 ஓட்டு விழுந்திருக்கு இந்த இதுலன்னா, இங்கேயும் 100 பேப்பர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதுதான் ரீசெக்கிங். இந்த மாதிரி ரேண்டமா 5 பூத்ல பண்றாங்க. ஒரு கான்ஸ்டிடியூன்சில 5 பூத்ல ரேண்டமா பண்ணுவாங்க எலக்ட்ரானிக். இது இப்போ ஒரு கேஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதை 100% நீங்க வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இது போயிட்டே இருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, அது தேவையில்ல, அவ்வளோ இது தேவையில்ல, இந்த 5% அந்த ரேண்டம் செக்கிங்கே போதுமானது அப்படிங்கிற 5 பூத்ல ரேண்டம் செக்கிங்கே போதுமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இதெல்லாம் தான் கண்டினியூஸான ப்ராசஸ். இது நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த அக்குமுலேட் ஆகும் இந்த நாலேஜ். ஓகேங்களா, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. பட் இது ஓரளவுக்கு ஒரு இப்ப என்ன கான்ட்ரவர்சி வந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் எலக்டோரல் போட்டோ ஐடி கார்டு, எபிக் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை உங்களோட ஐடி கார்டு இருக்குல்ல, நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓட்டர் ஐடி கார்டு, அதுதான் எபிக் கார்டு. இதுக்கு முன்னாடி டீசென்ட்ரலைஸ்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. டீசென்ட்ரலைஸ்டா கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களே கொடுத்துட்டு இருந்தாங்க டீசென்ட்ரலைஸ்டா. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரே நம்பர் வேற வேற ஆளுக்கு போக ஆரம்பிச்சு, ஒரே நம்பர் வேற வேற ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு ரேண்டமா போச்சு. ஓகேங்களா, இப்போ அதுக்கப்புறம் சென்ட்ரலைஸ்ட் ஆக்குனாங்க. ஓகே, ஆனா இப்போ என்ன அலிகேஷன் வைக்கிறாங்க அப்போசிஷன்னா, திடீர்னு வந்து எங்களோட தொகுதியில அதிகமான இது வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்டர்ஸ் வந்து வந்துட்டாங்க. அப்ப ஆளுங்கட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமான ஆட்களை அவங்களோட அப்போசிஷன் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பிளான் பண்றாங்க, so that they can increase their support base. ஏன்னா எலெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ், தட்ஸ் ஆல் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ கொஞ்சம் ஒரு 1% 2% ஸ்வே ஆச்சுன்னா கூட தே வில் வின் அ பிகர் மேஜர் அமௌண்ட்ல உங்களால வந்து வின் பண்ண முடியும். இப்படி மகாராஷ்டிரால அலிகேஷன் வச்சாங்க, டெல்லியில அலிகேஷன் வச்சாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இப்போ அதே மாதிரி வந்து அலிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து சரி பண்றதுக்கு ஒரு எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் இப்போ பண்ண போறாங்க. என்ன பண்றாங்க ஏது அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருப்பாங்க, தட்ஸ் ஆல். அகெயின் தே ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்டிகல் 324C. okay, so they are giving the power constitutional provisions again. So static portion, if you are familiar with the static portion, you can automatically read கடகடகடகடன்னு உங்களால படிச்சிட முடியும். அதனால தான் இந்த நியூஸை ஒரு 5 minutes to 7 minutes you can read. பெருசா இருக்க மாதிரி இருக்கும், பட் உள்ள ஒன்றும் இருக்காது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். You can read it. அப்போ familiarity will increase your speed, that's all.
with respect to newspaper reading. அப்போ அந்த ஃபெமிலியாரிட்டி எப்படி வரும்? யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஃபார் த நியூஸ் பேப்பர் ரீடிங். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இது பேசிக்ல இருந்து இருக்கும். அதனால இதை நீங்க படிக்கலாம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் எடிட்டோரியல்ஸை இப்போ படிக்கலைனாலும் இதை படிங்க. எடிட்டோரியல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக், ஒரு நியூஸ் இருக்கும். அந்த நியூஸோடைய அந்த 360 டிகிரி அனாலிசிஸ் தான் எடிட்டோரியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ப் வந்து எமான்ல ஹவுதீஸ்னு ஒரு ரிபல் குரூப் இருக்காங்க. அங்கே வந்து அவங்க தே ஆர் பிளாக்கிங் த ஷிப்ஸ் ஆஃப் அமெரிக்கா வித்தவுட் இன் என்ட்ரிங் இன் டு த ரெட் சி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. இது எல்லாமே இப்போ நான் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்க யமன்னா எங்க இருக்கு, ஹவுதீஸ்னா யாரு, ரெட் சி எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க இனிஷியலா. அதுக்கப்புறம் தேவை கிடையாது, போக 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 அதுதான் தேவை கிடையாது. அப்போ இதெல்லாம் நீங்க இப்போ அதை பார்த்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது மாதிரி பாம்பு போடுறது வேஸ்ட்டு, அவங்கள கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருப்பாரு. தட்ஸ் ஆல். இந்த எடிட்டோரியல்ல இருக்கு. ஜென்ரலா இந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ள அதுதான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அதுதான் ஒப்பீனியன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூக்கான ஒப்பீனியன் அடுத்த பேஜ்ல இருக்கும். எடிட்டோரியல், ஒப்பீனியன். ஓகே, அப்போ ஜென்ரலா ஓவராலா யூ ஹாவ் டு நோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங். ஏன்னா அந்த ஒப்பீனியன்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வே ஃபார்வர்டு, அதுக்கப்புறமா வந்து இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யூ கேன் ரைட் இட் இன் யுவர் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். For that you need these kinds of suggestions actually. ஓகேங்களா? இதுதான் ஓவராலா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான அந்த வாட் டு சே புஷ். இவ்வளவுதான். அப்போ வேல்யூ அடிஷன், நோயிங் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கனெக்டிங் த டாட்ஸ். ஆல்ரெடி யூ ஹாவ் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாட்டிக் சிலபஸ். யூ ஆர் நவ் கனெக்டிங் இட் வித் ரெஸ்பெக்ட் டு இட். ஓகேங்களா? நியூஸ் பேப்பரை இன்னும் இப்படி கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நியூஸ் பேப்பரை நீங்க ஈஸியா படிக்கிறதுக்கு தான் அந்த ஸ்டாட்டிக் போர்ஷனே யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் நீங்க பார்க்கலாம் இதை. ஓகே, ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இனிஷியல் டாக்குமெண்ட்ஸ், என்சிஆர்டி, நியூஸ் பேப்பர், மேப்பு, யூபிஎஸ்சி சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திஸ் 5 documents you have to have. And with respect to it, if you can read and synthesize, understand, connect, read, revise, you will definitely clear the UPSC. Okay, but it has to be in consistent manner, consistently. Last part is test. MCQ with respect to prelims, answer writing with respect to mains. The ரெண்டும் அடுத்த important. Okay, initially this 5 things you have to do. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்போ ஸோ நான் அந்த ஸ்ட்ரக்சர் காட்டிடுறேன். ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் பார்ட் ஆல்சோ வில் பி மிஸ்ஸிங் இன் யுவர் யூபி இந்த இதில். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா? பட் இது ரொம்ப இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்லாம் வருது இல்லை, இதெல்லாம் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்போ உங்களுக்கு புரியலைன்னா விட்டுருங்க. அதான், எந்த ஒரு விஷயமும் இப்போ புரியலாம் விட்டுருங்க. நோ இஷ்யூ. 3 to 4 months அப்படிதான் இருக்கும். படிக்காம விட்டுறாதீங்க அதுக்குன்ட்டு. ஓகே, ஜென்ரலா என்ன தெரியுதோ அதை பாருங்க. இட் வில் மேக் சென்ஸ். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸுக்கு மேல வேர்ல்டு. ஸ்போர்ட்ஸுக்கு மேல வேர்ல்டு இருக்கும். So see, the US is air striking the Yemen, okay, on Houthis. Houthis is a rebel group which is controlling Yemen. Okay. Next, there is a term called WPI, inflation. Inflation இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்கனாமில சொல்லி தருவாங்க. இன்ஃப்ளேஷன்னா ஜென்ரலா என்னன்னு தெரியுமா வார்த்தை? தட்ஸ் ஆல். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் ருபீஸ். ஓகேங்களா? இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் அந்த வேல்யூ ஆஃப் ரூபி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இன்ஃப்ளேஷன்ங்கிறது பண வீக்கம்.
ஓகே. அப்போ WPI அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸை வச்சு இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்றாங்க. ஓகே, இவ்வளோ இப்போ இந்த விஷயமே உங்களுக்கு எப்போ தெரியும்னா எக்கனாமிக் கிளாஸ் நடத்தும் போது தான் தெரியும். ஓகே, ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங் யூ கேன் ஸ்கிப். புரியல, ஸ்கிப் பண்ணுங்க, புரிஞ்சதை படிங்க. ஓகே, see, these news are with respect to national news, international, business, national news. Again national news, again national news, then opinion. Here comes the opinion. Okay, opinion with respect to the barriers faced by the construction workers. These construction workers are one of the vulnerable sections. Vulnerable sections is in your GS2. Okay, இப்படிதான் நீங்க இப்படிதான் கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இஸ் a category of vulnerable section. vulnerable sectionsக்கான அந்த இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, இதுல சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல என்னென்னலாம் ப்ராப்ளம். ஸோ ப்ரப்போஸ்டு சொல்யூஷன்ஸ். ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், 1 or 2 solutions you can write in your mains. That's all. That is why you are reading it. Okay, here see New Delhi's recalibration of Taliban. தாலிபான் கூட வந்து நம்ம இப்போ we are getting closer to Taliban actually. அது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, சரி, அதுக்கப்புறமா வந்து with respect to see the recipe for failure, US should engage with Houthis, அதாவது talkings, instead of bombing the Yemen. Next here is with respect to a land where ambition grows minus an outbound ticket. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியல. ஓகே, இமிகிரேஷன் ப்ராப்ளம், இல்லீகல் இமிகிரேஷன் ஆஃப் யூஎஸ் பத்தி பேசுறாரு. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஏது, இது சும்மா ஜென்ரலா படிக்கிறதுக்கு, அந்த இஷ்யூவை ஓவரால் கான்டெக்ஸ்டுக்கு, ஒரு இஷ்யூவோட கான்டெக்ஸ்ட் இதை பார்க்கறதுக்கு இந்த எடிட்டோரியல்ஸ் யூ கேன் ரீட். ஓகே, புரியுற வரைக்கும் படிங்க. அதே மாதிரி எல்லாமே புரியுது, ஏதோ ஒரு வேர்டு புரியல, அந்த வேர்டை பார்க்கலாம். அந்த ஒரு சென்டென்ஸ் இட் இஸ் நாட் மேக்கிங் சென்ஸ், லீவ் தட் சென்டென்ஸ் அண்ட் கோ ஃபார்வர்ட் வித் த எடிட்டோரியல். அந்த ஒரு சென்டென்ஸ் தெரியலன்னு உட்காராதீங்க, அதுலேயே உட்காராதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அடுத்து வாங்க. இட் வில் மேக் சென்ஸ் ஆக்சுவலி. ஓகே, அவர் பிரைமரி கோல் இஸ் டு மூவ் ஃபார்வர்ட். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அப்ரோச் த நியூஸ் பேப்பர் இனிஷியலி இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். டோன்ட் கெட் ஃப்ரைட்டன்ட் அபவுட் த நியூஸ் பேப்பர், நியூஸஸ், இதெல்லாம். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் சிம்பிளிஃபைடு த நியூஸ் பேப்பர் ரீடிங் ஆக்சுவலி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேறு ஏதாவது இன் ஜென்ரல் யூ ஹாவ் எனி டவுட் ஆல்சோ யூ கேன் ஆஸ்க் மீ. இன் ஜென்ரல் வித் ரிகார்டிங் திஸ் ப்ரிப்பரேஷன், எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. இல்லை நியூஸ் பேப்பர்லேயும் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லைனா we can wind up the session. That's all. So ஒரு 20 minutes just read the newses, then you can go. Okay.